நீங்க வந்து பாஜக மாநில தலைவரா இருந்தீங்க. தற்போது ரிசைன் பண்ணிட்டீங்க. இது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். இந்த பாஜகவினுடைய தோல்விக்கு காரணமே நீங்க தான். அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், உங்க மனசாட்சிக்கும் தெரியும். ஒவ்வொரு தேர்தல்லையும் தேர்தல் வரும் பொழுதும் தாங்கள் வந்து தங்களுடைய சுய விளம்பரத்துக்காக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கூட்டணி கட்சியோட குழப்பத்தை உருவாக்கிட்டு வந்தீங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாநில தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாங்க, எல் முருகன் அவர்கள் இருந்தாங்க, தற்பொழுது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காங்க. யாருமே தனிப்பட்ட முறையில ஒரு குரூப்பிசத்தை உருவாக்கல. ஆனா உங்க சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக இந்த பாஜகவோட கட்சிய நீங்க பயன்படுத்தி உங்களை கூறுதிட்டி வளர்த்துக்கிட்டீங்க. ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா இப்ப கடந்த எலெக்ஷன்ல கூட நீங்க 17 மாசத்துக்கு முன்னாடியே கட்சி விட்டு விலகதா சொல்லிட்டேன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்காக சீட்டு கேட்டீங்க, எதுக்கு சீட்டு தரலன்னு சொல்லி நீங்க இந்த புகார் சொன்னீங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன்ல நிக்கும் பொழுது ஜெருக்காகும் பொழுது மக்களுடைய மனநிலை என்ன ஆகுது, இந்த கூட்டணி கட்சியில குழப்பமா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் மக்கள் எடுக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தல்ல இந்த தோல்விக்கும் நீங்க தான் காரணம். அதே மாதிரி நீங்க திமுக கட்சியை வந்து தொட்டு பாரு சீண்டி பாருன்னு பேசுனீங்க. இதுக்கு யாரு உங்களை யாரு பேச வச்சது? நீங்க தனிப்பட்ட முறையில பேசினா கூட இந்த குரலுக்கு பின்னால இருந்து உங்களை பாதுகாப்பா இருக்கிறது இந்த பிஜேபி கட்சி தொண்டன் தான் இருந்தான். அதே மாதிரி தேசிய தலைமை தான் இருந்தது. இதெல்லாம் நன்றி மறந்து நீங்க தமிழ்நாட்டுல இன்னொரு சிறப்பு இருக்கு, துரோகத்தில் வந்ததுதான் சில பேர் துரோகத்தில் ஆட்சி பிடிச்சாங்க. அதே மாதிரி நீங்க துரோகம் செஞ்சுதான் வெளியே போறீங்க. இத மக்களும் இந்த பாஜக காரனும் மன்னிக்க மாட்டான். ஆனா அதே சமயத்துல உண்மையான பாஜக உண்மையான தொண்டன் என்றுமே மாறமாட்டான். இந்த இளைஞர்கள் வந்து மிக தீர்மானமா முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருத்தர் வாராரு, புதுசா கட்சி ஆரம்பிக்காரு, அவர்கிட்ட போனா நமக்கு அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும், எந்த இதுவுமே செயல்படாங்க. தேசிய தலைமையில நம்முடைய மக்களையும் நம்முடைய நாட்டையும் பாதுகாத்து வரக்கூடிய நம்முடைய மோடிஜி அவர்களுடைய கட்சியின் பிஜேபி கட்சியின் அடையாளமாக இருந்து இன்னைக்கு ஒவ்வொரு தொண்டரும் செயல்பட வேணும். அப்படிதான் பட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த கட்சியை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பெரிய பில்டப் எல்லாம் பண்றதெல்லாம் எந்த மக்களும் நம்பல, அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால இது வந்து நிலைக்க போறதும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.